மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் RSS அமைப்பின் உதவியை கோரியுள்ளதாக மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 20ஆம் தேதி நடக்கிறது. இதன் முடிவுகள் நவம்பர் 23ஆம் தேதி வெளியாகின்றன. இந்நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் எகனாமிக் டைம்ஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்தார். அவரிடம் மக்களவைத் தேர்தலில் பாஜக சந்தித்த பின்னடைவு குறித்து கேட்கப்பட்டது. இதுகுறித்து அவர் கூறுகையில், மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும் என்ற பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்தன. பட்டியலின மக்கள் பாஜகவுக்கு எதிராக தூண்டப்பட்டனர். தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அவர்களை சென்று சந்தித்து பேசினோம். இதன் பிறகே பாஜகவால் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு ஜிகாத் நடத்தப்படுகிறது. உலமாக்களின் நிபந்தனைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. இது மிகவும் ஆபத்தானது என்று பட்னாவிஸ் பேசினார். மேலும் தேர்தல் பணிகளில் சங் பரிவார் அமைப்புகளின் பங்களிப்பு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், RSS தான் பாஜகவின் தாய் இயக்கம். நாட்டில் உள்ள நிறுவனங்களின் மீது உள்ள நம்பிக்கையை சிதைப்பதற்கு தீவிர இடதுசாரி சக்திகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன. மக்களவை தேர்தலில் இந்த சக்திகளுடன் தான் பாஜக போட்டியிட வேண்டியிருந்தது. எனவே நேரடி தேர்தல் அரசியலில் RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் ஈடுபடாவிட்டாலும் நாட்டின் நன்மை கருதி எங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். எங்கள் கோரிக்கையை RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளன என்று தேவேந்திர பட்னாவிஸ் பேசினார். இதன் மூலம் மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தேர்தல் பணிகளில் நேரடியாக ஈடுபடுவது உறுதியாகியுள்ளது.